பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த மாதத்தை முடிக்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தின் 28 நாட்களும் ஆண்டுடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி இருக்கிறது. நம்முடைய அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் காணப்பட்டாலும் கூட அந்த கசப்பை கூட மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது போல நம் ஆண்டவர் மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறபடியினால் அந்த தேவனை விசுவாசத்தோடு எந்த நாளிலும் புதிய மாதத்திலும் நோக்கி பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். வேதத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் யாரை விழுங்கலாம் என உங்கள் எதிரியான அலகை கடும் சீற்றத்தோடு கூட காணப்படுகிறார். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் தனக்கு இருப்பது கொஞ்ச காலம் என்று தெரிந்திருக்கிறதுனால கடும் சீற்றத்தோடு கூட பிசாசானவன் உங்களிடத்திலே வந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பிசாசு நமக்கு எதிராக எழும்பும் போது நாம் ஓடி ஒழிக்க வேண்டியது இல்லை. நாம் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு சத்துருவை மேற்கொள்ளலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால பிசாசுகளை துரத்தினார் என்று நற்செய்தி நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் பிசாசின் 3 விதமான தந்திரங்களை ஆண்டவர் 3 வசனங்களின்படி அவனை முறியடித்தார், வெட்கப்படுத்தினார். அவன் வெட்கத்தோடு கூட இயேசுவை இனி சோதிக்க முடியாதென்று அறிந்து திரும்பி போனான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் அலகையின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி ஆவியின் பட்டயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பிசாசானவன் பல விதத்தில் பல மனிதர்கள் மூலமா அல்லது மேல் அதிகாரி மூலமா நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறான். நம்முடைய பரிசுத்தத்துக்கு எதிராக அவன் பல விதத்திலும் போராடி கொண்டிருக்கிறான். எப்போதுமே வருகிற போராட்டத்துல ஓடி ஒழியக்கூடாது. அந்த போராட்டங்கள்ல கர்த்தரோடு நின்று நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாவீது ஒரு உன்னதமான பரிசுத்தமான மனுஷன். தேவனை எப்பொழுதும் தொழுது கொள்ளக்கூடிய அந்த உணர்வோடு காணப்பட்ட மனுஷன். தேவனை அதிகமாய் விசுவாசிக்கிற மனுஷன். தேவனுக்காக எந்த பள்ளியையும் சுமக்கிறவர், எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். எந்த இடத்திலையும் அளவு கடந்து தனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு யாரையும் துன்புறுத்தின மனிதன் அல்ல. அப்படிப்பட்ட தாவீது ஒரு பாவத்திலே விழுந்து போனான். அதாவது தன்னுடைய அரண்மனையிலிருந்து அவன் பார்க்கும்போது எதிர் வீட்டில் ஒரு பெண் உழைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய அழகை கண்டு ரசித்து அவள் யார் என்பதை விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் விசாரித்து விட்டு வந்து சொன்னது, உரியா என்கிறவனுடைய மனைவி அவள். உரியாவோ யுத்த காலத்துல நமக்காக சத்துருக்களோடு எதிர் தேசத்தாரோடு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பிறகும் கூட அவளை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவளிடத்திலே நைசா பேசி அவளோடு கூட
ஒரு நாள் முழுவதும் பிரியமகளே படுத்து கொண்டான். அதுல அவள் கற்பந்தரித்தாள். கற்பந்தரித்த செய்தியை தாவீதுக்கு அறிவித்த போது அதை மூடி மறைப்பதற்காக யுத்த களத்தில் நின்ற அவருடைய கணவனை தன்னிடத்தில் அனுப்பும்படி படைத்தலைவனுக்கு செய்தி அனுப்பினார். படைத்தளபதியும் அவனை அனுப்பி வைத்தார். வந்தவன் ராஜாவை வந்து சந்தித்தான். ராஜா சொன்னார், நீ உன்னுடைய வீட்டுல போய் சில நாட்கள் இளைப்பாறு, நீ யுத்த களத்திலிருந்து வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். ஆனா அவருக்கு கிடைச்ச செய்தி, அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகவே இல்லை. அவனோ ராஜாவோடு இருக்கிற படை வீரர்களோடு கூட அரண்மனை முற்றத்துல படுத்து கிடக்கிறான் என்று சொன்னார். அவனை அழைத்து கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிறாரு, யுத்த களத்திலிருந்து வந்தவன் ஆயிற்று, நீ உன் வீட்டுக்கு போய் தங்கி இருக்கலாமே. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பேழையும் யுத்த வீரர்களும் யுத்த களத்தில் நிற்கும் போது அந்த போராட்டத்தை முடிக்காம என்னுடைய வீட்டுல போய் நான் எப்படி இளைப்பாறுவேன் என்று சொன்னான். என் மனைவியோடு நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பேன் என்று அந்த மனுஷன் சொன்னான். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? தன் குற்றப்பள்ளியை மறைப்பதற்காக தாவீது இப்படியெல்லாம் ஒரு சாதாரண படை வீரர்களோடு நடந்து கொண்டான். கடைசியில அவனுக்கு அதிகமாய் மதுபானத்தை கொடுத்து அவனுடைய போத தலைக்கேற பண்ணி அப்படியாவது அவன் தன் வீட்டுக்கு போவான் என்று தாவீது நினைத்தான். காரணம், மதுபானம் காமத்தை தூண்டக்கூடிய பொருள் என்று சொல்லி வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலை கொல்லுவதற்கு பயப்பட்ட மனுஷன். சவுலை பலமுறை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போதும் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன். அவர் மேல கை போட மாட்டேன், நான் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அன்றைக்கு சவுலை தப்ப விட்டவன் இன்றைக்கு தன்னுடைய பாவ பழிய மூடி மறைப்பதற்காக எந்த கட்டத்திற்கு போவதற்கும் எந்த துணிகரமான தீமையை செய்வதற்கும் அவன் தயாராக காணப்பட்டான். கடைசியில் அந்த மனுஷன் போத தலைக்கு எறியும் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை, தன்னுடைய திட்டங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நான் யுத்த களத்துல போய் வெற்றி பெற்று அரண்மனைக்கு திரும்பி வந்த பிறகுதான் என் வீட்டுக்கு கடந்து போவேன் என்பதில் உறுதியாக இருந்தான். ஆகவே அவனுடைய கைகளிலே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தான். அந்த கடிதத்துல இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய உரியாசை எதிரிகளின் பலம் வாய்ந்த படை வீரர்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்தி அவன் சாகட்டும் என்று ஒப்புக்கொடு சொல்லி எழுதப்பட்டது. அப்படியே படைத்தளபதி அவனை முக்கியமா எதிரிகள் எங்க பலம் வாய்ந்து காணப்பட்டார்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினான். அவன் மாண்டு போனான். அவன் இறந்த செய்தி கேள்விப்பட்டதும் அவனுடைய மனைவியை தன் வீட்டுக்கு அழைத்து தனது மனைவியாக்கி கொண்டான். இத்தனை பொல்லாப்புல தாவீது விழுவதற்கு காரணம் என்ன என்றால், வேதத்துல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இளவேனியர் காலத்தில் ராஜாக்கள் யுத்தங்களுக்கு கடந்து போவார்களாம். அப்படி யுத்தங்களுக்கு ராஜாக்கள் கடந்து போகிற காலத்துல தாவீது தன் படை தளபதிய யுத்தத்தை நடத்தும்படி அனுப்பிவிட்டு அவன் தன் அரண்மனையில இருந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தங்களை சந்திக்கும் போது ஓடி ஒழிக்க கூடாது. யுத்தங்களை சந்திக்கும் போது, போராட்டங்கள் வரும்போது அதை எதிர்க்க பலன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், அதை எதிர்க்க வேண்டும், அதை சந்திக்க வேண்டும், அதுல ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். சத்துருவின் வல்லமைகளை முறிக்க தேவன் கொடுத்த பலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது நல்லா ஜெபிக்கிறவ இருந்தாலும் அந்த ஒரு யுத்தத்துக்கு அவன் போகாதது அவன் வாழ்க்கையில எவ்வளவு பொல்லாத காரியங்களை அவன் துணிகரமாய் செய்வதற்கு அது அந்த சூழ்நிலை அமைந்தது என்று பாருங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபத்துல அதிகமா போராட வேண்டும். அப்பதான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். நீங்க யுத்த களத்தை போல ஒரு ஜெபத்தை போராட்ட களம் போல மாற்றி நீங்க அதிகமா ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா வாழ்க்கையில பொல்லாத காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு இடம் கொடாதபடி உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளலாம். நீங்க எங்க இளைப்பாறுதலை தேடுகிறீர்களோ,
எங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் சத்துரு உங்களை விழத்தாட்டுவதற்கு சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார். ஆகவே தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டுடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீது இளைப்பாறினது, அதனால அவனுக்கு பெரும் தீமைகள் உண்டானது. அந்த தீமையில் அவன் விழுந்து போனதுனால அவன் சந்ததிகள் எந்த அளவுக்கு வேதனைகளை, சோதனைகளை, போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வந்தது என்பதை 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தா பார்க்கலாம். தாவீது கூட தன் பதவியை இழந்து போனான், தேசத்தை விட்டு ஓடினான். ஒரு காலத்துல சவுலை கண்டு ஓடினவன் இன்றைக்கு சொந்த மகனை கண்டு ஓடினான். காரணம் சொந்த பாவம். பாவத்துக்கு என்ன உண்டு என்று சொன்னால் நம்மை தீண்டுகிற, நமக்கு பொல்லாப்பு உண்டாக்குகிற வல்லமை உண்டு. ஆகவே பிரியமானவளே, ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபியுங்க, வேதம் வாசிக்க வேண்டிய நேரம் வாசிங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். தேவ பிரசனத்துல கள்ளி கூறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களால வாழ ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் 28 நாட்களும் எங்களை நடத்தினீர். பிரயாணத்தில் உடைய கரம் எங்களோடு இருந்தது. பிரயாணத்திலே பாதுகாப்பை தந்தீர். அன்றாட தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து, சில துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டாலும் அதிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் தருவி. ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் பெரிய காரியங்களை இந்த மாசத்துல காண எங்களை வழி நடத்தினீர். புதிய மாதத்திலும் உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே எங்களை பின்தொடர்ந்து வர ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.